நான் இங்க படிக்கும்போது இங்கிலீஷ் சரியா வராது. தப்பா இங்கிலீஷ் பேசுவோம். why did he went அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தேன் நான் நல்லா. ஆனா தமிழ் நல்லா வரும். இப்போ அப்படியே மாறி போச்சு. நான் வெளில மீட் பண்றேன், 10ல் 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல. இங்கிலீஷ் பேசுறாங்க, இங்கிலீஷ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஆனா தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. நான் ஒரு பிரெஞ்சு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணேன், பெல்ஜியம்ல ஷூட்டிங். அங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா நம்ம கேட்கும்போது நான் தெரியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இங்கிலீஷ் ஒருத்தனுக்கு தெரியலன்னா தான் கிண்டல் பண்ணுவாங்க. தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் நீங்க ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு உங்க மதர் டங் தானே தெரியணும், பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுடைய தாய்மொழியை நீங்க முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரலன்னு சொல்றது பெருமையும் இல்லை, அது ஒரு ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலா வந்து ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். கண்டிப்பா தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல என்னோட தமிழ் டீச்சர் சித்ராமொழி மிஸ் நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், அவங்களை நான் இங்க ஞாபகப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு தமிழ்லையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ, இந்த கேம்பஸ் இன்னும் பெருசாகணும். அதுல உங்க பேர்லாம் ஒரு பில்டிங் இருக்கணும். டெஃபினட்டா அப்பயும் நான் இங்க வந்து உட்காந்து அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். நான் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நல்லா படிங்க, நல்லா இருங்க, வாழ்க.